இபிஎஸ்க்கு சேலஞ்ச் இருக்குது அப்படின்னு பேசக்கூடிய அதே நேரத்தில் மறுபுறம் இன்னொரு சில விஷயங்களும் பேச வேண்டியதாக இருக்கு. கூட்டணிக்குள்ள தாவேகா வரக்கூடாது அப்படின்னு இபிஎஸ் தலைமை நினைச்சிருக்காங்க. அதே மாதிரி வரல. அதுல ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கிறதாக தான் பார்க்க முடியுது. மறுபுறம் பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் அமைச்சர்கள் பதவி, கூட்டணி ஆட்சி அந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாலுமே திரும்ப திரும்ப இபிஎஸ் தனித்த ஆட்சி, அதிமுக தலைமை அப்படிங்கறத வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த தொகுதிகளிலுமே கரார் காட்டிட்டு வரதாக தான் சொல்லப்படுது. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இபிஎஸ் கை ஓங்கி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? உங்களுடைய கருத்து சுருக்கமாக. இல்ல, நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவருடைய கரம் அந்த கூட்டணிக்குள்ள ஓங்கிதான் இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அமித்ஷா அவர்கள் தொடர்ச்சியாக பல அழுத்தங்கள் கொடுத்தார். இன்னைக்கு நேற்று இல்ல, ஓபிஎஸ் அவர்களை இணைத்துக் கொள்ளுங்கள் நாங்க, அவர் இணைக்கல. செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு வந்தார். அவர் படி கட்சியை விட்டு கட்டம் கட்டினார். அவர் ஒரு கட்டத்துல தாவேகாவில் தான் போய் சேர்க்கிற சூழல் ஏற்பட்டது. இப்ப கூட தமிழக வெற்றி கழகத்தை இணைப்பதற்கு பாஜக முயற்சிகள் மேற்கொண்ட போது இவ்வளவு தொகுதிகள் கொடுத்தா அது கூட்டணி ஆட்சியாக அமைந்துவிடும் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யூகித்திருந்தார். அந்த அடிப்படையில் ஒரு 30 முதல் 35 தொகுதிகள் தான், அதற்கு மேல் இல்லை என்பதில் கரார் தன்மையோடு தான் இருந்தார். தொடர்ச்சியாக அவர் தன்னுடைய கரார் தன்மையை தான் காட்டுகிறார். இது எல்லாத்துக்குமான ரிசல்ட் நமக்கு எப்ப தெரியும்னா, காங்கிரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இடங்களை விட அந்த எண்ணிக்கைக்குள்ளோ அல்லது அதற்குள்ளாகவோ அடைக்கிட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய கரம் தான் ஓங்கிருக்குன்னு அர்த்தம். நீங்க 2011 அன்னைக்கு மத்தியில காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருந்தது. 63 இடங்கள் வாங்கிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட இருந்து. அவ 63 இடங்கள் போட்டிட்டு 5 பேர் தான் ஜெயிக்கிறாங்க. அந்த சூழல் இல்லாம ஒரு 30 தொகுதிகளுக்குள்ள அடக்கி விட்டார் என்றாலே அதிலேயே எடப்பாடி பழனிசாமி அவருடைய கரம் ஓங்கி இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு உளப்பூர்வமான ஒரு ரிப்போர்ட்டாவே கிடைக்கும்.